கோடிங் அப்டேட் பண்ணணும், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் டேட்டாஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றத இந்தியா முழுக்க எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லா சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த 100 FEM2 சேட்டலைட்ஸை ராமேஸ்வரத்துலேருந்து 2 ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூனில் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மிஷின் வந்து நாங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுத்தது கோவில்பட்டியில். இந்த மிஷினுக்காக we received like a Guinness World Record, India Book of Record, Asia Book of Record. So இந்த மாதிரி பல அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ we received appreciation from our honorable Prime Minister ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்து இந்த மிஷனுக்காக எங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன டீம் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு we are working in a rocket technology. ராக்கெட் டெக்னாலஜினாலே ஆல்ரெடி we are having like a solid propulsion system இருக்குது, liquid propulsion system இருக்குது. ஸோ மயில்சாமி அண்ணாதுரை சார்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சார் ஹைப்ரிட்ல we will start our work அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ நாங்கள் அதுக்காக வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். we are preparing like a preliminary design report, critical design report. கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்துக்கு டிசைன் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்து ரங்கநாதன் சார், he is a ex-ISRO scientist. சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த GSLV ராக்கெட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறது ரங்கநாதன் சார். ஸோ சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்டையர் ராக்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கம்பஷன் சேம்பர், எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ண போகிறோம், ஏவியானிக் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம ராக்கெட்டில் வச்சிருக்கோம், ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், ஃபின் அசம்பிளின்னு சொல்லிட்டு லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து இதுக்கு லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது ஈஸி ஓகேங்களா, பட் ஆனால் அதுக்காக பெர்மிஷன் வாங்குறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா we spend lots of time. ஸோ இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, DTCA, ஸோ கோஸ்ட் கார்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கிளியரன்ஸ் வாங்கிட்டு February 19 2023 போன வருஷம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்காக கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ காலையில் 7:25 வந்து ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ராக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன ஒரு பொருள்னால கூட ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானும் வந்து நான் பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீமுடைய ஸ்பிரிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சேம் டீம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் முடிவெடுத்தது தான் இதே ராக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு we have to spend like crores and crores வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாகும். பட் அதுவே வந்து நம்ம இந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% காஸ்ட் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து we are working on it. ஸோ இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நாங்கள் முடிச்சிட்டோம். கம்மிங் August 24 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் ஆனால் மொபைல் லான்ச் பேடில் கொண்டு வர போகிறோம். இதில் என்ன மொபைல் லான்ச் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்ரீஹரிகோட்டா போவோம், அங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். 2 more ப்ரைவேட் பார்ட்டிஸும் அங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் லான்ச் பேட். எங்களுடைய கான்செப்டே எந்த ஊரில் இருந்தும் எந்த லொக்கேஷனில் இருந்தும் நம்மளால் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஸோ அதனுடைய ஈக்குவல் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம வைக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மொபைல் ட்ரக் வந்து நாங்கள் கண்டெய்னர் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஃபுல்லி ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த மொபைல் ட்ரக்கில் இருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஹைட்ராலிக் லான்ச் பேட்ஸ் எல்லாமே ஆங்கிள் நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ்டு லான்ச் பேடில் நாங்கள் போன வாட்டி நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த ஃபிக்ஸ்டு லான்ச் பேடை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே இட்ஸ் டுக் லாட்ஸ் ஆஃப் டைம். எங்களோட டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து எல்லாமே கரெக்டாக ஆங்கிள்லாம் செக் பண்ணணும். இந்த மொபைல் லான்ச் பேடில் எவ்ரி திங் இஸ் ஹைட்ராலிக் அண்ட் இதுலேயே நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுனால எங்களால் 0 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் அக்யூரேட்டாக எங்களால் ஆங்கிள் வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதிலேருந்து நம்ம ட்ரக்லேருந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச் பண்ணுறதா அந்த ராக்கெட் வந்து மேலே நம்மளுக்கு போய் அங்கேருந்து சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணிடும். நம்மளுடைய பேலோட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணதுக்கப்புறமா அந்த ராக்கெட்டுடைய செக்ஷனை வந்து பேராஷூட் டிப்ளாய் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய கோஸ்டலில் வர வச்சு அதை நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறது எங்களுடைய கான்செப்டாக இருக்குது. அதனுடைய முயற்சி தான் இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதனுடைய ராக்கெட் லான்ச் தான் வர August 24 தட் மீன்ஸ் கம்மிங் சாட்டர்டே நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக எல்லா அப்ரூவலும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ மீடியா பர்சன்ஸ் நீங்கள் எங்கள் மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் எங்களால் ரீச் போக முடியும். தேங்க்யூ. எனியோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆனந்த் மேகலிங்கம் அண்ட் மார்டின் குரூப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய பேர் வந்தது இன்னொரு மகிழ்ச்சி. எதுக்காக சொல்கிறேன்னா என்னுடைய 40-45 வருஷ பயணத்தை, கல்லூரி முடிச்சு வந்த பயணத்தை அவர் பெருசாக சொன்னார். அதில் கடைசி வரியாக சொன்னது அப்படின்னா ஆஃப்டர் செப்பரேஷன், பணி நிறைவுக்கு பிறகு இது மாதிரி இளம் தொழில் முனைவர்களுக்கு வந்து
ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது. அதில் ஒரு பங்காக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா ஆனந்த மேக்கலிங்கம் அவரும் அதே மாதிரி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இவர் சொன்னார் இல்லையா, அந்த இதில் எல்லாம் வந்து முதல்ல என்னை உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தேன். பணி நிறைவுக்கு பிறகு அப்போது இது மாதிரி நிறையா இளைஞர்கள் வருவாங்க. அதில் ஒரு தாத்தா அவர் வந்தார். அவர் சொன்ன மாதிரி ராக்கெட் பண்ணணும் அது ஒன்று பெருசாக சொன்னார். அப்போ நம்ம மெதுவாக ஆரம்பிப்போம், படிப்படியாக போகணும்னு சொன்னோம். அதனுடைய 3வது படியில் இன்றைக்கி நாம் நிற்கிறோம். முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு அப்படின்ட்டு இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வந்த இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் சிறப்பாக வந்திருக்கு. அதற்கு வந்து மார்ட்டின் குரூப்பும் அவருக்கு உதவி இருக்காங்க. ஆனால் இவ்வளவெல்லாம் பண்ணாலும் நான் நிறைய இடத்துல சொல்கிறது, அதாவது இன்றைக்கு இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் உலக அளவில் வந்திருக்கு ஒரு பக்கம். அதை வந்து நம்முடைய இந்திய மக்கள் மிக மிக நல்லா ஆமோதிக்கிறாங்க. அதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் பார்க்குறாங்க. எதுக்கு நிலவுக்கு போகணும்னு சொல்கிற அதே இந்தியர்கள் தான் இன்னைக்கு என்னைக்கு இந்திய நிலவில் இறங்குவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தது ஊடகம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சொன்னது. நான் வந்து விண்வெளித்துறையில் ஆய்வு பண்ணாலும் ஊடகம் வழியாக சொல்லணும். ஏன்னா அது சொல்ல வேண்டிய கடமை, இந்திய வரிப்பணத்தில் நாம் செய்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த வகையில் தான் போச்சு. அதனால எல்லாத்துக்கும் தெரியும் இந்திய விண்வெளி ஆய்வுகள் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அதை தாண்டி அரசு துறையே செய்யக்கூடிய அந்த பணிகளை தனியார் துறைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் அரசு முன்னெடுத்து இருக்கும் பொழுது, அப்போ தனியார் துறையில் இந்திய விண்வெளித்துறையில் செய்ததை எடுத்துட்டு செய்கிறத தாண்டி இங்கும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்தால் நல்லா இருக்குது ஒரு பக்கம். 2வது, ஆராய்ச்சிகள் ஒரே நாளில் வந்துட போகிறது இல்லை. நீங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து அதுக்காக மாணவர்கள் உருவாக்க முடியுமா? ஒரு செஸ்ஸில் இப்போ இன்னைக்கு இந்தியா வந்து நல்ல உயரத்தில் இருக்குது அப்படின்னா காரணம் பள்ளியிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இப்போ பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடிய பலரும் உலக அளவில் அவங்க தெரிந்த பேராக இல்லை, தேர்ந்த பேராக இல்லை, வெற்றி பெற்ற சதுரங்க வீரர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி விளையாட்டில் இருக்கிற மாதிரி கலைத்துறையில் அப்துல் ரஹ்மான் வந்து சின்ன வயசுலேயே அவர் இசையமைப்பாளரானார். அப்புறம் நிறைய இருக்குது. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அறிவியல் துறையிலும் அதை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதை வந்து இது மாதிரி தனியார் துறையில் இப்போ வந்து 2ஐயும் சேர்த்தி வந்து சொன்னேன் இல்லையா, 6 வருஷத்துக்கு முன்ன மேகலிங்கம் என்னை வந்து பார்த்தாரு. அப்போது நீங்களே செஞ்சு மேலே வாங்க, வரும்பொழுது மற்றவர்களையும் எடுத்துகிட்டு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற வகையில் இதை நினச்சி பார்த்தோம். அது மூலியமாக தான் மார்ட்டின் குரூப் சேர்ந்தாங்க. ஏன்னா இப்போ நாம் செஞ்சுட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம். அதை லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, முதல் திட்டத்தில் வந்து 1300 மாணவர்கள் இருந்தாங்க. 865 அரசு பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள். அவங்க வந்து சின்ன செயற்கைக்கோள்கள் மாதிரி. செயற்கைக்கோள்னா விண்ணுக்கு போகிறதில்ல, ஆனால் விண்ணுக்கு போச்சுன்னா அங்கே என்ன பணி செய்யுமோ அந்த பணியை அந்த செயற்கைக்கோள்கள் செய்யும். அதை கட்டுமானம் பண்ணுவாங்க. அதிலிருந்து ஈரப்பதம் பார்க்கிறதோ அல்லது காற்றினுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதோ வெவ்வேறு பெராமீட்டர்ஸ் அது எப்படி செயற்கைக்கோள் மேலே பண்ணுதோ அதுக்கு இங்கே மெஷர் பண்ணுது. அப்புறம் அதே மாதிரி அதை டெலிமெட்ரியில் அனுப்புது. அதை நாம் பதிவு பண்ணுறோம். இதே மாதிரி அப்புறம் லான்ச் வெஹிக்கிள் வச்சுட்டு வேலை அனுப்புகிறோம். வேலை அனுப்பிச்சிட்டு அது முடிஞ்சிருது அதனுடைய ஆயுட்காலம். இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இப்போ வந்து மேலே போய்கிட்டே வந்தாலும் திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, திரும்ப எடுத்து உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆராய்ச்சி. இது எல்லாம் பண்ணாலும் இதுவரைக்கும் செஞ்சு அப்படியே இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம், நாசா எல்லாருமே ஆரம்பமாக அதனுடைய முதல் படி என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, கலாம் காலத்தில் இருந்தது சவுண்டிங் ராக்கெட். அந்த சவுண்டிங் ராக்கெட் கூட அமெரிக்காவிலிருந்து பிரெஞ்சிலிருந்து கொண்டு வந்தது. அதனுடைய பேலோடு வச்சு தான் முதலாக தும்பாவுக்கு பக்கம் ஆரம்பித்தோம். இப்போ இது கிட்டத்தட்ட சவுண்டிங் ராக்கெட் மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து திட எரிபொருளாக இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் ஹைப்ரிட் அப்படிங்கிறது 2 ஃபேஸ், நைட்ரஸ் ஆக்சைடாக இருக்கலாம், அதை லிக்விட் லெவல் கொண்டு போயிட்டு அப்புறம் இந்த திடப்பொருள் அது ரெண்டையும் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி அது கொண்டு வரது ஒரு புது முயற்சி, நம்ம நாட்டில் புது முயற்சி. அதையே நாம் செஞ்சோம்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறத நாம் செய்கிறோம். அது வந்து இதனுடைய இன்னொரு இது என்ன அப்படின்னா மாணவர்களோட செய்கிறாங்க. அப்போ செய்யும் பொழுது மிக மிக பாதுகாப்பாக செய்யணும். என்ன அது திடப்பொருளாக இருந்துச்சுன்னா, இங்கே அப்படி இல்லை. இது ஓரளவுக்கு வந்து எந்த ஆபத்து இல்லாத ஒன்று.
அதனால இதில் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இதுவரைக்கும் நிறைய பேர் செஞ்சதில்லை, இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் போன பிப்ரவரி மாதம் நடந்தது. மகாபலிபுரம் கடற்கரைக்கு தான் அதை வச்சு தான் அனுப்புனது. அதில் பல பாடங்கள் கற்றுக்கிட்டோம். அது வேறது முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இவ்வளோ செய்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, சிறப்பாக செய்யணுங்கிறது ஒன்று, சிறப்பாக செய்ததை மற்றவங்களுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அது கண்டிப்பாக ஊடகத்தின் வழியாகத்தான் நிறைய நானே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஊடகம் வழியாகத்தான் நடந்தது எல்லாமே. ஏன்னா இன்றைய நிலையில் அது மிக மிக தேவை. ஏன்னா நாட்டில் நல்லது நடக்குது, திறமையானது நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஊடக வழியாக சொல்லும் பொழுது நாட்டில் ஒரு நம்பிக்கை வருது, அது மேலே 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 கொண்டு வர முடியும். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஆனந்த மேகலிங்கமும் அதனுடைய குழுவும் அவங்க அது நடந்துக்கிறது. அப்போ அந்த மாணவர்களை கொண்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ணுறோம். அந்த வகையில் போன பிப்ரவரியில் ஒரு முறை நடந்ததை திருப்பி செஞ்சாலும் இந்த முறை கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட் போகும். அதே மாதிரி சில செயற்கைக்கோள்கள் மாதிரி வச்ச மாடலுக்கு அது போகிறாங்க. நிறைய மாணவர்கள் அதில் சேர்ந்திருக்காங்க. அந்த மாணவர்கள் இப்போ அதாவது முதல்ல இந்தியாவினுடைய மாநிலங்களிலிருந்து மட்டும் மாணவர்கள் வந்தாங்க. இப்போ முதல் முறையாக துபாயிலிருந்தும் 50 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் இதே மாதிரி அவங்கள ஒரு பிக்அப் சேட்டலைட் செஞ்சு அந்தோட மாடலும் வந்து இதில் வருது. இப்போ அதாவது அடுத்த கட்டம் போன மாதிரி செஞ்ச மாதிரி செஞ்சாலும் அடுத்த கட்டமாக எல்லா துறைகளும் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுட்டு எப்படி PSLV D1 D2 D3 போனால் சந்திரயான் 1 2 போனோம்னாலும் அடுத்தது வரும்பொழுது இன்னொரு படி மேலே அப்படிங்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கி நடக்குது. இப்போது அந்த வகையில் ஒன்று அனுப்புறது தீர்ப்பு கொடுக்கிறது. அப்புறம் இப்போ நம்முடைய மாணவர்களை தாண்டி இந்தியாவிலிருந்து அங்கே எல்லாருமே இந்திய தமிழ் மாணவர்களாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா, ஆனால் அவங்க துபாயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அதை அனுப்புகிறாங்க. அப்புறம் திரும்பி அதை ரிக்கவரி பண்ண போகிறோம். எல்லாம் பண்ணாலும் இது சிறப்பாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நாம் கூடியிருக்கிறோம். நண்பர்கள் 2 பேர் கேட்டாங்க இது என்ன அப்படின்ட்டு, எதுக்காக பண்ண அப்படின்னு. முக்கியமானது அப்படின்னா போன முறை நாங்கள் என்னென்னமெல்லாம் தவறு விட்டோமோ அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக போச்சு. ஆனால் இது மாதிரி நம்ம கொண்டு சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஏன்னா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறான். ஆனால் முதல்லையே அவர் ஒரு நோயாளியை அவரை வைத்தா இருக்கிறது இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எப்படி அவங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னு அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக இந்த ஏதோ ஒரு இதுவும் கூட ராக்கெட் சயின்ஸுங்கிறது பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகளையோ அதிகமாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லிக் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அது பாடப்புத்தகத்தோடு இருக்குது. சில IIT மாதிரி இருந்தாலும் கூட இப்போ அதை தாண்டி இது வந்து இன்னொரு வகையில் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாக இருக்க முடியும். செயல்முறையில் இருக்கும். அவங்களே செயற்கைக்கோள் செய்கிறாங்க, அவங்களே ராக்கெட் செய்கிறாங்க, அவங்களே மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அதனுடைய பெராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஹாசன்லேருந்தோ பெங்களூர்லேருந்தோ நாசாவுடைய தரை கட்டுப்பாட்டத்தை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் இலங்கையிலேருந்து ரிக்கவரி பண்ணுறாங்க. அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணலாம், அதையும் நான் பண்ண போகிறேன். இந்தியாவில் பண்ணதில் அது பண்ண போகிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க அப்படியே படிப்படியாக எப்படி 1 2 3 வந்தோமோ அதே மாதிரி அவர்களும் படிப்படியாக வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வந்து நாளைக்கு தனியார் துறையில் செய்கிறாங்க அப்படின்னா தனியார் செய்வதற்கான திறமையான இளைஞர்களும் தேவை. அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் உருவாகும். 1. 2வது இவங்க ஆராய்ச்சியும் படிப்படியாக போய் இன்றைக்கி வந்து சப்பார்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது அதிகபட்சம் 80 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் 80 10 அப்படிங்கிறத அதை டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா PSLV இருக்குன்னா PSLV வச்சு நம்ம நிலவுக்கும் அனுப்பணும், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும், 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பணும். எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த ஏற்பாடு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஆர்பிட் விடலை. அதை நோக்கிய பயணம் இந்த ஆராய்ச்சியிலும் போயிட்டுருக்கும். ஆனால் செஞ்சது எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி PSLV செஞ்சது வச்சு செயற்கைக்கோள் இருக்குது, GSLV D1 D2 DSL Mark 1 Mark 2 Mark 3 அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வருது இல்லையா. அது மாதிரி இது மாறிட்டு போகலாம். RUMI 1 2 3 4 அப்படின்னு மாறிட்டு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக ஒரு வகையில் இந்த ஆராய்ச்சி தொடர முடியும். இன்னொரு வகையில் வச்சதை வச்சுட்டு திருப்பி நிறைய பள்ளி கல்லூரிகளில் அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். என்ன இப்போ நான் சொன்னேன்னா, இப்போ இதே இந்த மாடல் துபாயில் வந்து ஒரு 3-4 வருஷ கோர்ஸில் அவங்க இணைச்சிருக்கிறாங்க. இப்போ 1 2 3 சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இணைச்சு 4வது வருஷம் பொழுது நம்ம எப்படி நாம் வந்து இப்போ இங்கே லான்ச் பண்ணி கடலிலிருந்து நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி
எல்லாம் சரியாக போக பட்சத்தில் இது வந்து துபாயில் அவங்களுடைய ராக்கெட்டை அவங்களுடைய சேட்டலைட் லான்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் ரெக்கவர் பண்ண போகிறோம். அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக கல்லூரிகளிலும் கூட இது ஒரு பாடத்திட்டமாக உருவாகி ஒரு செயல்முறை திட்டமாக அவங்களே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அது வந்து முக்கியமாக இந்த ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிங்கிறது அது சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குது. அந்த வகையில் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகத்தினுடைய பங்களிப்பும் தேவை. அதுக்காகத்தான் நம்ம இங்கே இருந்திருக்கிறோம். டீமோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக நடந்தது. அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலான் மஸ்க் இந்த லெவலில் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு டூ சச் அ பிக் ப்ராஜெக்ட். ஒரு பெரிய ராக்கெட்லாம் லான்ச் பண்ணால் $100 million தேவைப்படும். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 850 கோடி தேவை இருக்கும். இன்றைக்கி அதே வந்து 1/10 ஆஃப் த காஸ்ட். அதோட ஹைட்ஸ் வேறு, நம்மளோட ஹைட் வேறு. பட் டு ஸ்டார்ட் வித் நம்ம இந்த காஸ்ட்டில் பிலோ 10 crores நம்ம பண்ணுறதுலாம் வந்து இன்றைக்கி இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படி தான் சொல்லலாம். அதை வந்து நம்மளே மாதிரி ஆண்டர்ப்ரெனியர்ஸ் we should also understand how to support the innovators. ஏன்னா இந்த மாதிரி இனோவேட்டர்ஸ்க்கு the only concern is the financial part. Entrepreneursக்கு finance இருக்கும், they don't know what and where to contribute. So we like to take this opportunity for the Government of India to announce something called CSR, Corporate Social Responsibility, through which we're able to contribute, and not only our company, almost all the companies were contributing to CSR and to uplift the people from grassroots. It's a great innovative idea from the Government of India. I like to take this opportunity to thank them as well. So from Martin Group, obviously we are also into 12 to 15 industries, and we are diversified with our chairman's vision. For us, for my chairman, even it was very hard, my father, Santiago Martin, even to complete his education. So he didn't have money to complete his education. He was school dropout. So today we thank God that where we stand with this current position. இன்னைக்கு எங்கனால 6000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே டொனேட் பண்ணி அவங்கள வந்து இந்த ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருந்து அதை ஒரு இனோவேஷனாக கொண்டு வர முடியுங்கிறது we feel proud. It's a proud moment for our organization as well. So இந்த மாதிரி எங்களால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ we are doing our best. So I like to thank you all once again, press and all the media people who have come today, and to support this cause. Thank you. Share a few words. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்டாட்டிக் மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர்லி 80% நாங்கள் பண்ண போகிற ராக்கெட்டோடைய இதுதான். ஸோ இதுதான் நோஸ் கோன் செக்ஷன்ஸ், ஏர் ஃப்ரேம், ஃபின் அசம்பிளி செக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் தான் வந்து எங்களுடைய 50 ரிசர்ச் பேலோட்ஸ், பிகோ பேலோட்ஸ் அண்ட் 3Q பேலோட்ஸ் எல்லாமே இதில் தான் வைக்கிறோம். நம்ம இந்த சேம்பர் வந்து எங்களுடைய கம்பஷன் சேம்பர். இது கூட தான் எங்களுடைய ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூல், கிரெயின் அண்ட் ஆக்சிடைசர். இட்ஸ் லைக் திவாலி கிராக்கர்ஸ். ஸோ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இக்னைட்டட் அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ப்ராஜெக்ட் ஃப்ளை ஆகும். அடுத்தது ஒன் திங் லைக் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஆக்சிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம், லிக்விட் ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும். இட்ஸ் அ லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். திஸ் ஒன் இஸ் அ ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். லிக்விட் ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவோம், சாலிட் வேக்ஸ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இது ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு கம்பேர் டு லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக 1/3 காஸ்ட் தான் வந்து ஹைப்ரிடுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் 0 TNT. இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட். Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.